Here you go. Let's start with the easy one here. Still, you made a couple of one or two mistakes, but I'm going to take at least 3 or 4 parts we can complete within next 60 minutes. This Okay. one is so easy. One of you can read. Hi, Steve. Hi, Steve. I hope you had a great holiday with your family. Let me know if you can play next Saturday so I can tell the team captain, John. Yeah, Steve. John is telling, Steve is being told. So Mhm. now, what is your answer? You can refer your answer and say. It's a C. John wants to. No, no, I think. Yeah. John wants to know if Steve can play this weekend. Right. This Yes, that's weekend correct. is Yeah, that's correct. C. C. C is the answer. And I think number 2 has been difficult for both of you, I think. Can you read Uh, the number 2? Laptop for sale in every good condition. Sorry, in very good condition and comes with laptop bag. Need a new battery, but still works. Okay. Okay. So, laptop on this, they were selling a laptop, but it's in a very good condition, comes with free bag. Need a Comes new with free bag and கொடுக்கல. Comes with with laptop. laptop. Laptop means it comes with Yeah, the bag is also, you can also get a bag. Okay. bag. You can also get the bag. Okay. And then need a new battery, but still works. So work ஆகும் ஆனா still you need a new battery. Yes. New Okay. battery வேணும் ஆனா ஒர்க் ஆகும். ஓகே. Mm-hmm. இப்போதைக்கு ஒர்க் ஆகும் ஆனா நியூ பேட்டரி நீங்க மாத்தணும். Mm-hmm. ஒர்க் ஆகும். இந்த பேட்டரி வச்சுட்டு நீங்க ஓட்டலாம். ஆனா ஒர்க் பண்ணலாம். ஆனா நீங்க மாத்தி ஆகணும். பிரச்சனை இருக்குது. பிரச்சனை இருக்கு. பேட்டரி ஹேஸ் அ ஃபால்ட். அதுதான் ஆன்சர். அது ஏதான் ஆன்சர். இதுல வந்து பி பத்தி நமக்கு ஒண்ணுமே சொல்லல. அவங்க கலை பி போட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். பி வந்து Actually ரொம்ப கன்ஃபியூஸ் ஆச்சுங்க சார். நானும் இதுவா அதுவா ரொம்ப யோசிச்சுட்டு சரி ஓகே. ஆனா இப்ப குட் கண்டிஷன்ல இருக்குங்கிறாங்க. பர்சனல் யூஸுக்கா ஒர்க்குக்கு யூஸ் பண்ணாங்கன்னா நமக்கு தெரியாது. அந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்குறவங்க. ஓகே, அதுதான் இங்க. The laptop has been used for work. Used for work. அப்படின்னு ஒரு எக்ஸ்ட்ரா இது நமக்கு தெரியவே இல்லையே. பாக்ஸ்ல ஒர்க் பத்தி எதுவுமே இல்லையே. அவங்க இல்ல. பர்சனலா கூட யூஸ் பண்ணிருக்கலாம். Back or sector straight away remove பண்ணுங்க. B has to be removed because there is no mention of work. Battery has a fault, yeah, huge chances are there. இப்போதைக்கு ஒர்க் பண்ணுது ஆனா பேட்டரி சேஞ்ச் பண்ணிக்கிறது நல்லது. ப்ராப்ளம் இருக்குங்கிறத இண்டிகேட் பண்றது. வெரி குட். இந்த 2 தான் கொஞ்சம் கஷ்டமா இருந்திருக்கு. 3. Collecting a parcel. Please bring something to prove who you are when picking up parcels from the customer help desk. ஸோ நீங்க உங்களோட பார்சல் பிக் பண்ண போறப்போ நீங்க ஒரு ஐடி ப்ரூஃப் கொண்டு போய் காமிக்கணும் அந்த பேக்கேஜ் பிக் பண்றதுக்கு. ரைட். அது கஸ்டமர் டெஸ்க்ல பார்சலா இருக்குது. அந்த பார்சலை பிக் பண்ணிக்கிறது. வெரி குட். பிக் பண்ணிக்கணும். ஈஸியா இதை கொண்டு வந்துடலாம். இது வந்து ப்ளீஸ் பிரிங் சம்திங் டு ஐடென்டிஃபை யுவர் செல்ஃப், பிரிங் யுவர் பார்சல் டு ஹெல்ப் டெஸ்க். நான் பிக் பண்ண தான் வர்றேன். ஆஸ்க் ஃபார் ஹெல்ப் இஃப் யூ நீட் டு பிக்அப் பார்சல். ஓகே. ஸோ இங்கே வந்து கஸ்டமர் ஹெல்ப் டெஸ்க்குன்னு இருக்கு, அங்கே போய் நம்ம பார்சல் பிக் பண்ணிக்கலாம். அந்த இடத்துல வந்து ஆஸ்க் ஃபார் கொஸ்டின் இஃப் யூ நீட் டு பிக்அப் அ பார்சல். நான் பார்சல் தான் பிக் பண்ண போகிறேன், அப்போ ஏ. ஏ தான். வெரி குட். அவ்வளவுதான் வேணும். இந்த அனாலிசிஸ் பண்ணாலே பேக்ரவுண்ட்ல நீங்க பண்ணாலே வெரி குட். குட் ஜாப். இந்த 2 கொஸ்டினை பார்த்துட்டு நம்ம ஓப்பன் க்ளோஸ்க்கு போயிட்டு வரும். மேக்ஸிமம் பார்ட்ஸ் பார்க்குற மாதிரி பார்த்துக்கலாம். 4 கலை நீங்க படிக்கலாம். ஹாய் ஏமா. Hi Emma, are you still going shopping for mom's present? I forgot to get a card, so you get one for me, Helen. Could you Could you get one for me? ஓகே. So இதுல வந்து Helen இதுல needs யார் to எழுதுறா, யார் எழுதப்படுறா, who is being told, who is telling, அது மட்டும் தான் எம்மா கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாலே போதும். எமாவுக்கு ஹெலன் சொல்றாரு.
வெரி குட், வெரி குட். ஹெலன் தான் மறந்துட்டு வந்துட்டாரு. ஸோ அதனால வந்து எம்மா கிட்ட இங்க வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி கேட்குறாரு. ரைட். அம்மாவுக்கு வந்து ஒரு ப்ரெசன்ட் வாங்கிட்டு வாங்கன்ட்டு. ஸோ ஹெலன் வாண்ட்ஸ் டு கோ ஷாப்பிங் வித் எம்மா, அது கிடையாது. Helen did not remember to get a card, or Helen needs to get a present for her mom. ஹெலன் ப்ரெசன்ட் வாங்கிட்டு வரணும். ஆனா மறந்துட்டாரு. Ellen's தப்பு இருக்கு. உங்க needs, இன்டர்பிரேஷன்ல தப்பு இருக்கா மாதிரி தெரியுது. சதீஷ் அதாவது ஏதோ சொல்ல வர்றாரு. நீங்க சொல்லுங்க. yes. நீங்க சொல்லு. சொல்லுங்க சதீஷ். நீங்க தான் ஓகே. நீங்க சொல்லு. ஸோ இப்போ என்ன அப்படின்னா ஹெலன் வந்து he forgot to get a card. வெரி குட், ஓகேங்களா? வெரி குட். இதான் பாயிண்ட். இதான் இந்த புள்ளி தான். இந்த புள்ளியில இருந்து தான் நீங்க ஆரம்பிக்கணும். வெரி குட். ஹெலன் forgot to get a card. I forgot to get a card ன்னு சொல்லி ஹெலன் எழுதுறாங்க. அப்ப இன்ஃபேக்ட் ஹெலன் வந்து பெண்பால் இது. ஹெலன் ஹெல்தர். ம் ஸோ ஓகே. இப்ப ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிடலாமே. அங்கதான் அந்த பி பாயிண்ட் தான் பி ஸ்டார்ட் பண்ணணும். பி பி ஓகே. நான் எதுவுமே கிடையாது. ஏன்னா forgot இப்போ வந்து ஹெலன் வாண்ட்ஸ் டு கெட் அ கார்டு அப்படின்னா கூட ஓகே கரெக்ட். யாராவது ஒருத்தர் ஹெல்ப் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி போகலாம். நீட்ஸ் அப்படின்னா வந்து அவனுக்கு தேவை இருக்கு, அந்த கார்டோட தேவை இருக்கு அப்படிங்கிற மாதிரி போகுது. அப்போ ஆல்ரெடி ஃபர்கட் பண்ணிட்டாரு, இன்னுமே தேவை இருந்து என்ன பிரயோஜனம்? அப்புறம் இன்னொரு விஷயம், அவங்க பிரசன்ட் பத்தி இங்க பேசல, கார்டு பத்தி பேசுறாங்க. பிரசன்ட் வந்து எம்மா பாத்துக்குவாப்ல. கார்டு தான் ஹெலன் வாங்குற மாதிரி இருந்தது. அது வாங்க மறந்துட்டு நீயே வாங்கிட்டு வந்துரு அப்படிங்கிறாங்க. ம்ஹும். சோ ஹெலன் இங்க நீட்ஸ் ஓகே, இங்க ப்ரெசன்ட்ட பத்தி தான் கிடையாது. பேசியிருக்காங்க. கரெக்ட்டுங்க. எம்மா வாண்ட்ஸ் டு கெட் Forgot. பிரசன்ட். இல்ல ஆக்சுவலி இங்க கார்டு தான். குட் யூ கெட் கார்டு தான் மெயினுங்க. கார்ட பத்தி தான் இவர் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்றாரு. பிரசன்ட் பட் கார்டு அங்க இருக்கு. பிரசன்ட் கொடுத்துருக்கிறது பத்தி அவங்க ப்ரெசன்ட்ட பேசல. பத்தி ஹெலன் சொல்லியிருக்காங்க. நீட்ஸ் ஹெலன் நீட்ஸ் அப்படின்னா வந்து தேர்ட் பார்ட்டி சிங்குலர், அதில் ப்ரெசன்ட் டென்ஸ் வந்துடுது இல்லைங்களா? அது ஒரு பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட் பாருங்க, அம்மாவுக்கு பிரசன்ட் வந்து எம்மா தான் வாங்குறாங்க. ம்ஹும். ஆனா அம்மாவுக்கு கார்டு வாங்குறது ஹெலன். அததான் மறந்துட்டாங்க. ஹெலன் வந்து கார்டு தான் வாங்கணும்னு கேக்குறாங்க எம்மா கிட்ட. ஓகே, சோ அப்ப வந்து அது got பி it. தான் கரெக்ட் ஆன்சரா இருக்க இந்த முடியும். ஏ வந்து கன்ஃபியூஸ் ஆகுது. ஏன்னாக்கா ஹெலனுக்கு பிரசன்ட்டுக்கும் சம்பந்தம் இல்லை, எம்மாவுக்கும் பிரசன்ட்டுக்கும் தான். சார் ஒன் மூமெண்ட் சார். நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம்.
Kalai Sandesh, we can meet another day. Only problem illa. You guys don't have to worry. No, sir. See, we have to notify his coach. He is not coming for practice today. Email send பண்ணிருப்பா. If you want to take some more time, you can take it. Don't worry. Don't worry about this. We can adjust the time. Yeah, just 5 minutes, sir. We Sure. are all on time. Sir, we can start, sir. Sorry. சார் வெளியே போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். வந்துடுறாரு. On there. Okay. Sorry about that. Okay, Can we start? Yes, sir. Yes, sure. All right. So we can go with question 4, number 5. We can. This should be straightforward.
Yeah, exactly, sir. Parents' evening. Please go to reception and collect our information sheet before meeting your child's teacher. ஸோ என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, டீச்சரை மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரிசப்ஷனுக்கு போய் இன்ஃபர்மேஷன் ஷீட்டை கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டீச்சரை பார்க்க போங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆமா அதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இன்ஃபர்மேஷன் வந்து என்னென்னா, டீச்சரை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இன்ஃபர்மேஷன் ஷீட் வந்து நம்ம டீச்சர்கிட்ட கொடுக்கணும், ரிசப்ஷன்ல போய் கலெக்ட் பண்ணணும். ஸோ அப்போ வந்து ப்ளீஸ் மீட் யுவர் டீச்சர் அட் ரிசப்ஷன் அப்படிங்கிறது அது ஆன்சர் இருக்கவே முடியாது. ப்ளீஸ் கோ டு ரிசப்ஷன் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க, கலெக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு. டீச்சரை மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி கலெக்ட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி தான் அங்கே கொடுத்துருக்காங்க. இப்ப the question even though- ஏவா சியாங்கிறது தான். பி கிடையாது, கன்ஃபார்மா பி கிடையாது. சி, ஏன்னா அவங்க டீச்சர்கிட்ட கொடுக்கறத பத்தி பேசவே இல்லை. அதுதான் பாயிண்ட். வெரி குட் பாயிண்ட். ஏன்னா அவங்க சொல்லாத ஒரு அடிஷனல் இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து இது பண்ண கூடாது. லாயர்கிட்ட பேசுற மாதிரியே இருக்கணும். நம்ம சைடு லாயர்ட்டையும் சரி, ஆப்போசிட் சைடு லாயர்ட்டையும் நம்ம பேசுறப்ப ரொம்ப எந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்க கூடாது, அது கொடுக்க கூடாது. லிட்டரலா அதான். பேரண்ட்ஸ் should give the information to the teacher. அப்படி ஒரு இன்ஃபர்மேஷனே கிடையாது. வெரி குட். 5 is C. இப்ப எப்படி ஸ்கோர் வந்திருக்கு உங்களுக்கு? இப்ப உங்களோட இது பாக்குறப்ப ஒரு நிமிஷம் சார், என்னோட சீட் எடுத்துறேன். பார்த்தீங்கன்னா CAA BC. CAA BC அதான் ஆன்சர். என்னோடது 2 தான் சார் வந்திருக்கு. அது அந்த அடிஷனல் இன்ஃபர்மேஷனை வந்து நான் எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் டேக் கேர் பண்ணி இருந்திருக்கேன். CAA BC பரவாயில்ல, 40% இஸ் ஓகே. பட் பிராக்டிஸ் பண்ண வந்துடும். நம்ம எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் எதுவும் விட்டுறக்கூடாது. எனது 5 out of 5 சார். வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட். CAA BC. ஓகே, லெட்ஸ் டு திஸ் ஹியர். இந்த ஓபன் க்ளோஸ் பண்ணுவோம். முடிஞ்ச அளவு 2-3 பார்ட் முடிக்க பார்க்கலாம். இந்த கிராமர் வேர்ட் இஸ் மிஸ்ஸிங். ஒரு வாட்டி ரீட் பண்ணிடலாம், ரெண்டாவது வாட்டி நம்ம will try to put it in. Okay, sure. Yeah, one of you can read. The Great Wall of China. The Great Wall of China by Frederick Chapman. We have been learning about the Great Wall of China in school. I didn't know it's actually a number of shorter walls rather than one long one. Rather than one long one. Very good. Different sections, blank, built over many years. Different sections are built over many years. Are வருமா? ஏன்னா where different sections இருக்கு. அப்புறம் ஆறுங்கிறது பிரசன்ட் டென்ஸ்ல வருது இல்லையா? நம்ம படிச்சதுக்கு அப்புறம் நீங்க கூட இது பண்ணலாமா? Okay, sure. Different sections, blank, built over many years, which work beginning over 2000 years ago. Originally, China was made up of separate state, and the wall began as a defense from invasions from the north by individual states. The part from படிக்கிறப்ப ஒரு பெரிய ஹெசிடேஷன் தெரியுது. இது நம்ம முன்னாடியே படிச்சுதான் நீங்க ஆன்சர்லாம் பண்ணிருக்கீங்க. ஸ்டில் ஒரு டவுட் வருது இல்லையா? We have been learning about the Great Wall of China in school. I didn't know that it is actually a number of shorter walls rather than one long one. Different sections, dash built over many years, with work beginning over 2000 years ago. Originally, China was made up of separate states, and the war began as a defense from invasions from the north by individual states. இது எல்லாமே பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு. அதனால ஆறு அங்க வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. சோ வேர் தான் வரும். வெரி குட். நம்ம ஃபுல்லா படிச்சிட்டு கூட நம்ம we can work out all the answers. நீங்க படிங்க. நெக்ஸ்ட் படிங்க. The part from the Ming dynasty 1368 to 1644 in an incredible
88 He's an incredible. He's an incredible. is an incredible 8,850 kilometers long, and it's difficult blank. Imagine that it was all built by hand. It must blank been very dangerous work, as lots of people are supposed to have died when it was built. A lot of the wall has been badly damaged over the years, but blank of the best sections are around Beijing. Beijing, and it has become a very popular tourism destination. In fact, it became so popular blank the Chinese government decided to limit the number of people who could visit it each day. வெரி குட் வெரி குட். இருந்தாலும் ஒரு பெரிய தயக்கம் தெரியுது. பீஜிங்ல என்ன தயக்கம்னு தெரியல. பீஜிங்கா சைனால உள்ள ஒரு பெரிய சிட்டி தான் பீஜிங். Mhm. அது நம்ம அடிக்கடி நம்ம நியூஸ்ல எல்லாம் கேட்டிருப்போம். பீஜிங் இப்ப நம்ம பாம்பே பத்தி பேசுற மாதிரி தான், டெல்லி பத்தி பேசுற மாதிரி தான், ரொம்ப பெரிய ஊர். ரைட். the part from the Ming dynasty, the dynasty-ல உங்களுக்கு குழப்பம் வருது. the part from the Ming dynasty, இது வந்து யூகே டைனஸ்டின்னு படிப்பாங்க, சில பேர் டைனஸ்டின்னு படிப்பாங்க யூஎஸ்ல. 1368 for is an incredibly 8,850 kilometers long, and it is difficult. Dash imagine. இது ரொம்ப ஈஸியா பண்ணிடலாமா? 29. Difficult to imagine. Very good. It is difficult to imagine that it was all built by hand. It must has been very dangerous. இது ரொம்ப ஈஸியா சொல்லலாம். must இருக்கு, been இருக்கு. Had been. No, mustக்கு அப்புறம் had வராது இல்ல. Okay. It ரொம்ப must very close. mustக்கு அப்புறம் had வராது. mustக்கு அப்புறம் has வராது, mustக்கு அப்புறம் had வராது. have been. அப்ப Must mustக்கு have அப்புறம் been அவ்வளவுதான், have தான் வரும், வேற எதுவும் வர முடியாது. have been very dangerous work as இதுல என்னன்னா மீனிங் புரிஞ்சுக்கணும். அதுக்கு நம்ம வரும் டெஃபினட்டா மீனிங் புரிஞ்சுட்டு அடுத்த செக்ஷன் போவோம். இட் மஸ்ட் ஹவ் பீன் வெரி டேஞ்சரஸ் ஒர்க் as lots of people are supposed to have died when it was built. நம்ம எல்லாத்துக்குமே தமிழ்ல கொண்டு வருவோம் நம்ம போறதுக்கு முன்னாடி. First let us try to see. A lot of the wall has been badly damaged over the years. இப்பயும் இருக்க அந்த வால், அதனால has போடுறாங்க பாருங்க. over the years, but dash of the best sections are around Beijing. என்னவா இருக்கும்? Some of the best sections are around. Super. Some of the best sections are around Beijing, and it has become a very popular tourist destination. In fact, it became so popular dash. அங்கே வந்துச்சு பாருங்க. Popular place. No, இப்ப பாருங்க. so popular place மாதிரி வார்த்தையெல்லாம் வராது, கிராமர் வேர்டு தான் வரும். Okay. So popular. சோன்னு வந்திருக்கு அந்த காம்பினேஷன்ல. சோ வந்துருச்சு, இப்ப இன்னொரு வார்த்தை வரணும். அந்த வார்த்தை எதுவும் மிஸ் ஆகுது கிராமர் கன்ஜங்ஷன்ல. சோ அதுக்கப்புறம் வரும். அது வந்து இப்ப சோ மட்டும் வந்திருக்கு, அதோட இது காம்ப்ளிமெண்ட். became so popular. எப்பயும் ஞாபகம் வச்சுங்க. so popular that so popular that the Chinese government decided to limit the number of people who could visit each day. Grammar word. ஒன்று பண்ணுவோம். 27 வேற சொல்லிட்டோம். rather than 28 வந்து வேற சொல்லிட்டோம். 29 to 30 have, 31 some, 32 that. இப்ப மீனிங் வந்து கொண்டு வருவோம். எப்படி நீங்க மீன் பண்ணீங்க? We have been learning about the Great Wall of China in school. இது என்ன அர்த்தம்? நாங்க வந்து we have been அதாவது சைனா வாலை பத்தி நாங்க வந்து லேர்ன் பண்ணிட்டு இருக்கோம். எப்பயுமே நம்ம லேர்ன் பண்ணிருக்கோம். ஸ்கூல்ல படிக்கிறப்ப ஹிஸ்டரி ஜியோகிராஃபினாலே வந்துருவது. We have been learning. நம்ம எல்லாருமே லேர்ன் பண்ணிட்டே தான் இருக்கோம். I didn't know that is actually number of short walls rather than one long wall. இதுக்கு என்ன அர்த்தம்? அதாவது எனக்கு தெரியாது இது வரைக்கும். இந்த மாதிரி வந்து நிறைய ஷார்ட் வால் இருக்கு ரேதர் தென் த ஒன் லாங் வால். ஷார்ட்டா இருக்கு, நமக்கு ஒரு லாங்கா இருக்கும்னு எனக்கு தெரியாது.
அப்படி இல்ல, சரி. கொஞ்சம் மாற்றம் அதான். வந்ததுல. அதாவது அ குட்டி குட்டி வால்ஸா இருக்குதா இல்ல ஒரு பெரிய வாளான்னு எனக்கு இன்னும் தெரியலங்கிறாரு. தெரியல. எனக்கு தெரியல. ஆமா. I didn't know that இட் it's இஸ் actually ஆக்சுவலி a நம்பர் ஆஃப் ஷார்ட் small வால்ஸா ம். இல்லைன்னா ஒரு பெரிய வால் rather than one long one அப்படிங்கிறது எனக்கு இன்னுமே தெரியல. சொல்றேன். இப்ப பாருங்க, டிஃபரண்ட் செக்ஷன்ஸ் வேர் பில்ட் ஓவர் மெனி இயர்ஸ். அது அத்தனை வருஷம் எடுத்துக்கிட்டாங்க. ஒவ்வொரு செக்ஷனும் சில இயர்ஸ் எடுத்துக்கிட்டாங்கிறாரு. அப்ப அது Okay. ஷார்ட் வாலா இருக்க கூட வாய்ப்பு இருக்கு. குரூப் ஆஃப் ஷார்ட் வால்ஸ் சேர்ந்து சைனா வாலா இருக்க வாய்ப்பு வித் ஒர்க் பிகினிங் ஓவர் 2000 இயர்ஸ் இருக்கும். அந்த கட்டி முடிக்கிறதுக்கே 2000 வருஷங்கிறப்ப அது எவ்வளவு பெரிய விஷயம் கட்டி விஷயம். முடிக்கிறதுக்கு. ஒரிஜினலி China was made up of separate states. இத ஃபர்ஸ்ட் கட் பண்ணிக்கங்க. China was made up of separate states. ஒரிஜினலா வெவ்வேறு ஸ்டேட் வெவ்வேறு கல்ச்சரோடயே இருந்திருக்காங்க. ரஷ்யா மாதிரி, இந்தியா மாதிரி கம்ப்ளீட்டாவே செப்பரேட் ஸ்டேட்ஸ். and the war began as a defense from invasions from the north by individual states. இப்ப சொல்லுங்க, இது என்ன சொல்ல வர்றாங்கன்னு சொல்லுங்க. The wall began as a defense from invasions. இன்வேஷனா படையெடுப்பு. டிஃபென்ஸ் அப்படிங்கிறது பாதுகாப்பு. பாதுகாக்கிறது. ரைட். from the north by ஒண்ணு இல்ல, இந்த வால் வந்து சைனால சவுத்துல இருக்கு. சவுத்துல நிறைய ஸ்டேட்ஸ் இருக்கு, நார்த்ல நிறைய ஸ்டேட்ஸ் இருக்கு. நார்த்ல இருந்து ஸ்டேட்ஸ் உள்ள வந்து படையெடுக்க வர்றதை தடுக்கிறதுக்காக சவுத்துக்காரங்க கட்டின வால் தான் இது. ஓகே. ஸோ நார்த்தன் ஸ்டேட்ஸ்ல இருந்து சவுத்துக்கு வர மாதிரி, இந்தியா மாதிரி தான், நார்த்ல இருந்து சவுத்துக்கு வரக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு வாழை கட்டிட்டா எப்படி இருக்கும், அப்படி கட்டின வாழு தான் அது. ஓகே ஓகே. இப்ப புரியும். ஏன்னா அப்போ வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டும் ஒவ்வொரு கண்ட்ரி மாதிரி அந்த மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. செப்பரேட் ஸ்டேட்ஸாவே இருந்தது. அப்புறம் தான் ஒரு பாயிண்ட்ல சவுத் நார்த் எல்லாம் எடுத்து பிரிச்சாங்க. அந்த வால் மட்டும் அப்படியே இருக்கு. ஜெர்மனிலேயே அப்படித்தானே பிரிச்சாங்க, ஜெர்மனிலேயே ஈஸ்ட் வெஸ்ட். இது புரியுது, இப்ப புரியுது இல்லைங்களா? நார்த் ஸ்டேட்ஸ்ல இருந்து படையெடுத்து உள்ள வராம இருக்கிறதுக்காக சவுத்துக்காரவங்க கட்டினா இந்த வால் தான் இது. அப்படிதான் இந்த ஒர்க் ஆரம்பிச்சது. வெரி குட். இப்ப பாருங்க, the part from the அதுல ஒரு பகுதி மிங் டைனாஸ்டி 1368 இருந்து 1344, அந்த அந்த 6 வருஷம் எத்தனை வருஷம் இருக்கு? ஏப்பா அதுல கிட்டத்தட்ட 300 வருஷம் ஒர்க் ஆகுது. 324 வருஷம் ஒர்க்கு. ஓகே ஓகே. அப்படி ஆப்போசிட் 324 276. ஏன்னா 1368 இருந்து 1344. இல்லைங்க சார். இப்போ நமக்கு 68. ஓகே, நமக்கு வந்து கரெக்டாமா ஒரு 250 வருஷம் அதே கட்டியிருக்காங்க. இது அதுல 8850 கிலோமீட்டர் வந்து அதுவே அத்தனை வருஷம் ஆரம்பிச்சவங்க யாருமே உயிரோட இருந்திருக்க மாட்டாங்க. மை காட், இட் இஸ் டிஃபிகல்ட் டு இமேஜின் தட் இட் வாஸ் பில்ட் பை ஹேண்ட். நிச்சயம் கையால கட்டியிருக்க முடியாது, அவ்வளவு பெரியது அப்படிங்கிறது வந்து சொல்றாங்க. இட் மஸ்ட் ஹேவ் பீன் வெரி டேஞ்சரஸ். இது இப்படி இருந்திருக்க வேண்டும். must have been very dangerous work as lots of people are supposed to have died when it was built. அது ரொம்ப ரொம்ப ரிஸ்கான ஒர்க்கா இருந்திருக்கணும், ரொம்ப ஆபத்தான ஒர்க்கா இருந்திருக்கணும். ஏன்னா நிறைய பேர் இறந்துட்டாங்க அதை கட்டுறப்ப அப்படின்னு தான் சொல்லப்படுதுங்கிறாரு. அது நிறைய பேர் இறந்துட்டாங்கன்னு சொல்றதுனாலயே இது வந்து ஒரு டேஞ்சரஸான ஆபத்தான ஒரு ஒர்க்கா இருந்திருக்க வேண்டும்ங்கிறாரு. ஆமா. It A must lot of the wall has been badly damaged over the years. Of course, அது மெயின்டெனன்ஸ் பண்றதுக்கே ஒரு பெரிய ஒர்க் இருந்திருக்கும். கட்டிட்டு இருக்கப்பே இன்னொரு இது ரொம்ப ஓல்ட் ஆயிரும். ஆமா. அது ஒன்னு கட்டிட்டு இருக்கிறப்பே இன்னொன்னு ஆல்ரெடி 500 இயர்ஸ் 200 இயர்ஸ் 100 இயர்ஸ் ஓல்ட் ஆயிட்டு இருக்கும். ஸோ இது வந்து ஒரு பெரிய ஒரு சிவிலைசேஷனோட ஒரு ஹிஸ்டரியை ட்ராக் பண்ணுது. பட் சம் ஆஃப் த பெஸ்ட் செக்ஷன்ஸ் ஆர் அரௌண்ட் பீச்சிங். அப்ப அங்க அரசர்கள் இருக்கிறப்ப அந்த தலைநகரத்துக்கு பக்கத்துல உள்ளதுக்கு மட்டும் ரொம்ப சொபிஸ்டிகேட்டா பண்ணிட்டாங்க. ஃபிளைட்ல இது மாதிரி ஃபர்ஸ்ட் கிளாஸ் பில்ட் பண்ற மாதிரி ஃபிளைட்ல அது மட்டும் அவங்க பார்த்துக்கிட்டாங்க. It has become a very popular tourist destination. Of course, the tourist destination ஆயிருக்குங்கிறதுல ஆச்சரியப்படுறதுக்கே இல்லை. அப்படி ஆகாம இருந்தாதான் ஆச்சரியம். In fact,
it became so popular that the Chinese government decided to limit the number of people who could visit it. அவ்வளவு கூட்டம் தாங்கவே முடியல. அப்படி கூட்டம் தாங்க முடியல. அது லிமிட் பண்ணி அவனு எங்க விஜய பாக்குற மாதிரி, விஜய் உங்க ஊருக்கு தான் இன்னைக்கு வந்திருக்காரு. நாமக்கலுக்கு தான் வந்திருக்காரு. அந்த கூட்டம் ஒரு 12 கிலோமீட்டர் எங்க எல்லா இடத்துலயும் பிளாக் பண்ணிட்டாங்க. ஓகே. ஸோ அந்த மாதிரி ஒரு கூட்டம். ஸோ தே ஹேவ் டு லிமிட் த நம்பர் ஆஃப் பீப்புள் டு விசிட். தட்ஸ் வாட் இட் இஸ். இப்போ என்னது பார்த்தீங்கன்னா 2 தாங்க சார். 3 கரெக்டுங்க சார். அதாவது செகண்ட் வந்து ஆர் அப்படின்னு போட்டேன். வேருக்கு பதிலாக நான் ப்ராப்பராக அது கரெக்டாக படிக்கல. அடுத்து வந்து 30 வந்து ஹேடு போட்டேன். நான் பாஸ்ட் டென்ஸ் யோசிச்சுட்டு ஹேடு போட்டேன். வெரி குட். ரெண்டுமே கிராமர் மிஸ்டேக் தான். அது ஆமா. அந்த இடத்துல பாஸ்ட் இருக்கணும், மஸ்ட்டுக்கு அப்புறம் ஹேஸோ ஹேடோ வரக்கூடாது. அவ்வளோ. இது பாக்கியெல்லாம் கரெக்ட் இல்லைங்களா? 32 வந்து நான் வந்து கிராமர் வேர்டுன்னு யோசிக்காம சோ பாப்புலர் பிளேஸ் அப்படின்னு போட்டேன். பாப்புலர் பிளேஸ்ன்னு போட்டு அதுக்கப்புறம் கனெக்டிங்கே இல்லை பாருங்க. இந்த சைனீஸ் கவர்மெண்ட்னு வந்துச்சு பார்த்தீங்களா? அந்த கிளாஸ் கிராமர் வேர்டை வச்சு கனெக்ட் பண்ற. கிராமர் எல்லாமே எப்பயுமே கனெக்ட் பண்ணும் கிராமர். பாக்கியெல்லாம் ஓகே. டிஃபிகல்ட் டு இமேஜின் some of the best sections rather than where. So 3 தப்பு 3 கரெக்ட் இல்லைங்களா? கரெக்டுங்க சார். வெரி குட், வெரி குட். கலை நீங்க பண்ணீங்களா? அது நான் அது பண்ணவே இல்லைங்க சார். அது டோன்ட் வரி. அதுக்கு லெட்ஸ் டூ திஸ் ஆல்சோ. இது குயிக்கா முடிச்சிடலாம் நம்ம. ஓகே. கிரேசியா ஃபெஸ்டிவல் இது கலெக்ஷன் தான். அதோட கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஏன்னா ஆன்சர் இருக்குது. படிச்சிடலாமா? அப்படியே குயிக்கா படிச்சிடலாமா நமக்கு? Gracia Festival. If you are visiting Barcelona in August, be sure not to miss one of its most well-known festival, La Festa Major de Gracia. Gracia Festival. This festival blank for 1 week and is extremely popular. Each year, streets in Gracia blank of the city have a competition to see which one can be the best decorated street of all. People blank on an idea for the street and then decorate it. The street can often become a tunnel of light and color. Visitors can enjoy plays and blank music which take place in the blank squares of Gracia, and try some of the local food from street markets. The festivals gets very busy and it can take ages to get from one blank of a street to the other, especially during the evening when locals join the tourists to enjoy the festivities. Sorry. If you are visiting Barcelona in August, be sure not to miss one of the most well-known festivals. This festival dash for 1 week. Easier சொல்லிடலாம். This festival dash for 1 week. ABC. Last A. Very good. Last for 1 week. ஒரு வாரம் வர நீளும். ஒரு வாரம் வர நீளும். The festival lasts for 1 week and extremely popular. நீங்க படிக்கிறப்பயே அந்த புரிதல் உள்ள இருக்கணும். அது அந்த ரிதமிக் லாங்குவேஜ். அது அவங்க நம்ம அமெரிக்கன்ஸ் பேசுறப்ப நீங்க பார்த்துருக்கலாம். அந்த சிரிப்பு இருக்கும், இல்ல அந்த சோகம் இருக்கும், அந்த எமோஷன் இருந்துகிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு லாங்குவேஜ். ஈச் இயர் ஸ்ட்ரீட்ஸ் இன் த கிரேசியா டேஷ் ஆஃப் த சிட்டி. Dash of the city. Each year streets in the Gracia dash of the city. Now வந்து dash of the city. Piece of the city have competition. In Gracia dash of the city have a competition to see which one can be the best decorated street of all. Piece of city. Gracia அப்படிங்கிறது வந்து Gracia அந்த சிட்டியோட ஒரு சபர்பு. Gracia suburb. Gracia area of the city. Very good. Gracia area of the city. நல்லா பாருங்க. 22 Gracia route வராது, Gracia piece வராது, Gracia place வராது. Gracia area, அந்த ஏரியா ஒரு சின்ன சபர்ப். அது Gracia area. Very good. Gracia area of the city have a competition to see which one can be the best decorated street of all. The decoration தான் அது. People dash on an idea for the street. Dash on the idea for the street and then decorate it. Correct பாருங்க. People discuss on an idea.
அப்படி எப்படி வரும் ஏன்னாக்கா உடனே அடுத்த ஆக்ஷன் வந்துருக்கு பாருங்க. And then decorate it. People Okay. dash on an idea for the street and then decorate. Decide on an idea. Decide. Decide. Choose an idea, like design an idea. சூஸ்ங்கிறது ஆல்ரெடி இருக்கும். டிசைடுங்கிறது நம்ம நிறைய காம்பினேஷன்ஸ் போட்டு பார்த்து டிசைட் பண்ணுறோம். டிசைட் ஆன் அன் ஐடியா. சூஸுக்கும் டிசைடுக்கும் வித்தியாசம் புரியுது இல்லைங்களா? சூஸ்னா நம்ம கையில கொடுத்துட்டு சூஸ் பண்ண சொல்லுவாங்க. டிசைட்னா நம்மளே டிசைட் பண்ண சொல்லிடுது. People decide on an idea for the street and then decorate it. The street can often become a tunnel of light and color. Visitors can enjoy plays and dash music. Live music. Live music. Very good. Which take place in the dash squares of Garcia. This is where, sir, a lot of questions வந்துருச்சு நிறையா. In the dash squares of Garcia and try some more. Look at that. Which takes place in the dash. வார்த்தை வராது. அப்படி ஒரு வார்த்தை இல்ல. கீ ஸ்கொயர்ஸ் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஸ்கொயர்ஸ் கிடையாது. மெயின் ஸ்கொயர்ஸ். Main squares, yeah. Main squares தான் இருக்கு. Main squares of Gracia and try some of the local food from street markets. The festival gets very busy and it can take ages to get from. இதுவும் கொஞ்சம் ஈஸி தான் பாருங்க. நல்லா பாருங்க. நான் சொல்ல உங்களுக்கு தெரிஞ்சிடும். The festival gets very easy, very busy and it can take ages to. சதீஷ் நீங்க சொல்ல வந்தீங்க ஏதோ to get from one edge of the street to the one edge வராது. ஸ்ட்ரீட்டோட ஒரு edge end of a street, one end end of the street to another end. One end தான். லைன் வராது, டாப் வராது. எட்ஜ் வந்து ரொம்ப க்ளோஸ். பட் எட்ஜ் ஆஃப் த ஸ்ட்ரீட்னு சொல்ல மாட்டாங்க. எட்ஜ் ஆஃப் த சேர், எட்ஜ் ஆஃப் த டேபிள் அப்படின்னு ஒரு சின்ன பிளேஸ்க்கு சொல்லலாம். ஸ்ட்ரீட் மாதிரி ஒரு ஓப்பன் பிளேஸ்க்கு வந்து எண்ட்னு சொல்லலாம். ஓகே. ஆல்ரைட். இதை ஒரு வாட்டி நம்ம படிச்சிட்டோம்னா இந்த படிக்கிற தொனி தான் முக்கியம். சதீஷ் ஆன்சரோட அப்படியே படிச்சிருக்கேன். Okay, sure, sir. A Gracia Festival. If you are visiting a Barcelona in August, be sure not to miss one of its most well-known festivals. La Fiesta Major. This festival. This festival lasts for 1 week and is extremely popular. Each year, street in the Gracia area. Gracia area of the city. அது அப்படியே அது ஒரு ஃப்ரேஸா படிக்கணும். Each year, street in the Gracia area of the city have a competition to see which one can be the best decorated street of all. People decide on an idea for their street and then decorate it. The street can often become a tunnel of light and color. Visitors can enjoy plays and live music, which take place in the main square of Gracia. And main squares. Very squares of India. Gracia. And try some of the local food from street markets. The festival gets very busy and it can take ages to get from one end of the street to the other. End of a street to the other, especially during the evening when locals join the tourists to enjoy the festivities. When locals join the tourists to enjoy the festivities. நல்லா இருக்கு. நல்ல இம்ப்ரூவ்மென்ட் தெரியுது. வெரி குட். இது மாதிரி தான் வாய் விட்டு படிக்கணும். ஒரு நாளைக்கு 10 நிமிஷம் நல்லா ரொம்ப ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட வாய் விட்டு படிக்கணும். படிக்க வந்துடும். மந்திரம் சொல்ற மாதிரி தான் இது. அப்படியே வந்துடும். கடன்னு வரும். எந்த சமயத்துல ஃப்ளூயன்சி வருதுன்னே தெரியாது வந்துடும். வெரி நைஸ். நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. நல்லா பண்றீங்க. வெரி குட். இது மாதிரி டைம் எடுத்துட்டு பண்ணாலே போதும். இது B1 லெவல் தான். எனக்கு வந்து ஒரு 15 மினிட்ஸ் நம்ம இது பண்ணலாம். இதை மட்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இதை பார்த்துடலாம். நம்ம லாங்குவேஜ் லேர்னிங் பத்தி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இது, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். முடிஞ்சளவு பார்ப்போம். உங்களுக்கு டைம் இதாகுது. இருந்தாலும் சார் எங்களுக்கு சாட்டர்டே தான். நோ கன்சர்ன். நம்ம கன்டினியூ பண்ணலாம். நோ ப்ராப்ளம். வெரி குட். இந்த இதை மட்டும் கொஞ்சம் படிச்சிருவோம். ரைட். சதீஷ், லேர்னிங் இங்கிலீஷ் த்ரூ ஃபிலிம்.
இதை மட்டும் படிங்களேன். Sure, sir. Learning English through film. Um, uh, Solange Figueroa. Solange Figueroa tells us about her school's English film club. Super. Okay. Tells us about her school's English film club. நம்மள்ட்ட அவங்க My, சொல்றாங்க, அவங்க இங்கிலீஷ் ஃபிலிம் கிளப் பத்தி சொல்றாங்க. அவ்வளவுதான். சூப்பர். okay, sorry. The first para My, is always important. mhm. My friends and I have all been learning English at school for last 3 years and think we all enjoy it. However, some of us thought it could be made more fun sometimes if we could learn it in different ways than just sitting in the classroom. Blank. So, yeah, ways than just sitting in the classroom. Blank. That is when That's when we had the idea of starting a film club where we could watch and discuss films in English. Not just films, but perhaps a TV series that is available at the time. வெரி குட். இந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் நீங்க படிச்சதுல இருந்து கலைவு ரோட்டி நீங்க ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் படிச்சிருங்க. அதே மாதிரி பார்க்கலாம். இப்ப அவங்க படிக்க படிக்க அந்த மீனிங்கை உள்ள கொண்டு வாங்க. யா, கோ ஹெட். My friends and I have all been learning English at school for the last 3 years, and I think we all enjoy it. However, some of us thought it could be made more fun. Sometimes, if we could learn it in different ways than just sitting in the classroom. That's when we had the idea of starting a film club where we could watch and discuss films in English, not just films, but perhaps a TV series that is available at that time. இது ரொம்ப தெளிவா புரியுது இல்லைங்களா? ரெண்டாவது வாட்டி படிக்கிறப்ப இன்னும் தெளிவா புரியுது. இங்கிலீஷ் லேர்னிங் வந்து 3 வருஷமா படிச்சுக்கிட்டே இருக்கோம். இருந்தாலும் ஃபன்னா சில வாட்டி நம்ம படிச்சா என்னன்னு தோணுச்சு. அப்பதான் இந்த மாதிரி ஒரு ஐடியா வந்தது. அந்த ஐடியா பத்தி பேசுறாங்க 16ல. ஓகே. Now let's go to the second paragraph. Quickly. Yeah. Yeah, we spoke about the idea with our teacher and she agreed it was a great suggestion. Blank, because we had a busy timetable preparing for exams, we could not have the club during our lessons. So in the end, we decided to run it after school before we went home. We agreed to meet once a month and to allow enough time to watch the film or program and then discuss it afterwards. வெரி குட், வெரி குட். கலை நீங்க படிச்சீங்க, இன்னொரு வாட்டி படிச்சீங்க. இந்த டயத்தை யூஸ் பண்ணிட்டு அண்டர்ஸ்டாண்டிங் உள்ள போயிடும். நீங்க படிங்க. We spoke about the idea with our teacher and she agreed it was a great suggestion. Because we had a busy timetable preparing for exams, we couldn't have the club during our lessons. So in the end, we decided to run it after school before we went home. We agreed to meet once a month and to allow enough time to watch the film or program and then discuss it afterwards. அவ்வளவுதான். இது ஐடியா என்னன்னா கம்ப்ளீட்டா புரிஞ்சுக்கணும். இந்த பேராகிராஃப்ல என்ன சொல்றாங்க? டீச்சர்கிட்ட போய் பேசுறாங்க, டீச்சர் ஒத்துக்கிறாங்க. அப்ப இவங்க ஒண்ணு சொல்றாங்க, டூரிங் லெசன்ஸ்ல அகாமடேட் பண்ண முடியாது, என்ன பண்ண முடியாது. அப்ப ஆஃப்டர் ஸ்கூல் ஆக்டிவிட்டியா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப்டர் ஸ்கூல் ஆக்டிவிட்டி ஒன்ஸ் இந்த மந்த் நம்ம வந்து மீட் பண்ணணும், என்ன பண்ண போறோங்கிறதுக்கு அப்படிங்கிறதுக்கு சொல்றாங்க. சோ இதான் ரஃபான ஒரு ஐடியா. வெரி குட். பேராகிராஃப் 3 சதீஷ் நீங்க படிங்க. Okay. That was 6 months ago, and I can report that it has been a fantastic success. We have a room in the school where students can meet to relax. It has comfortable chairs, somewhere to make hot drinks, and it doesn't really feel like being at home. At school. Being at school. We use this room for our film shows. Blank. Some people sit in the armchairs. Armchairs. Others
laid around on the floor on sofa cushions. We have a big TV screen at the front of the room, which we use to show the flames. கலை ஒரு வாட்டி படிங்க, இந்த இந்த இன்னொரு வாட்டி நல்லா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிப்போம். அப்படியே கோர்வையா நம்ம தமிழ்லயோ இன்டர்பிரேட் பண்ணணும். கலை நீங்க படிங்க. That was 6 months ago. That was 6 months ago, and I can report that it has been a fantastic success. We have a room in the school where students can meet to relax. It has comfortable chairs, somewhere to make hot drinks, and it doesn't really feel like being at school. We use this room for our film shows. Some people sit in the armchairs, others lie around on the floor on soft cushions. We have a big TV screen at the front of the room, which we use to show the films. Wow. 6 மாசம் கழிச்சு என்ன நடக்குது அப்படிங்கிறது, இந்த ப்ராசஸே ஃபேண்டாஸ்டிக் சக்சஸ் ஆயிடுச்சு. ஒரு ரூம் இருந்து அந்த ரூமை செட் பண்ணோம், பெரிய ஸ்கிரீன்லாம் செட் பண்ணோம். நாங்க அது ஸ்கூல் மாதிரியே ஃபீல் பண்ண கம்ஃபர்டபுளான பிளேஸா இருந்தது. ஜாலியா உட்காந்து என்ஜாய் பண்ணி எல்லாம் பண்ணோம். இந்த ஃபுல் செட்டப் இப்படியே இருந்தது. படம் பார்த்தோம். படம் பார்க்கறது ரொம்ப ரிலாக்ஸ்டு மேனர்ல பார்த்தோம். ஆமா. வெரி குட், வெரி குட். ஸோ இந்த கோர்வையே வந்துச்சு. லாஸ்ட் பேராகிராஃப் படிக்கலாம், சதீஷ் படிக்க பார்த்தோம். The school has been really helpful. Blank. Each month before we end a session, we ask for suggestions for the next meeting. We decide what it is we want to watch, and the teacher orders it ready for the next session. I enjoy watching the films, but the discussions that follow are great. Blank. I think because we have been listening to the language for an hour or two, it's easier to speak it afterwards. சூப்பர் பேராகிராஃப். கலை நீங்க இது படிங்க, நல்லா இன்டர்நேஷனலோட மாடுலேஷனோட படிங்க. Okay, sir. The school has been really helpful. Each month, before we end a session, we ask for suggestions for the next meeting. We decide what it is we want to watch, and the teacher orders it ready for the next session. I enjoy watching the films, but the discussions that follow are great. I think because we have been listening to the language for an hour or two, it is easier to speak it afterwards. வெரி குட். இந்த ஸ்கூல் ஹாஸ் பீன், ஸ்கூல் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. இங்கிலீஷ் டீச்சர் ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்க. நாங்க வந்து அந்த ஒவ்வொரு செஷன் முடிக்கப்பையும் டிஸ்கஸ் பண்ணி அடுத்த செஷனுக்கு என்னென்ன படம் வேணும்னு கேட்போம். ஸ்கூல் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தது. சூப்பரா நாங்க பண்ணோம். இப்பெல்லாம் இங்கிலீஷ் டீச்சர் பார்த்தீங்கன்னா பாருங்க, ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் அதை லிசன் பண்றதுனால ஆட்டோமேட்டிக்கா பேச்சு வந்துருது, ஆட்டோமேட்டிக்கா லிசனிங் வந்துருது அப்படின்னு முடிக்கிறாரு. இது நமக்கே ஒரு பெரிய படம் தான். நமக்கு பிடிச்ச படத்தை அழகா இது பண்ணலாம். வெரி குட். இப்ப இந்த அளவு அண்டர்ஸ்டாண்டிங்கோட நீங்க அப்ரோச் பண்ணீங்கன்னா படப்படன்னு தட்டிடலாம் ஆன்சர். இந்த அளவு அண்டர்ஸ்டாண்டிங் ஃபர்ஸ்ட் பாருங்க. எல்லாரும் இங்கிலீஷ் கத்துக்கிட்டு இருக்க போறோம், ஃபன்னா வேணும்னு நினைச்சோம். ஏதோ ஒன்று டிசைட் பண்ண ஃபிலிம்ஸ் பார்க்கலாம் பண்ணி டீச்சர்கிட்ட சொன்ன ஒத்துக்கிட்டாங்க. டைம்லாம் பார்த்தாங்க, டைம்லாம் சொன்னோம், இதெல்லாம் பண்ணோம், பேசி அருமையா வந்தது. 6 மாசத்துக்கு முன்னாடி நடந்தது இது. இப்ப 6 மாசமா அந்த படமெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம், டிஸ்கஸ் பண்றோம், எல்லாமே நல்லா போயிட்டு இருக்குது. வீடு மாரியே நினைச்சு பண்ணிட்டு இருக்கோம். நிறைய விஷயம் வந்து அதை பாக்குறோம், கேட்கிறோம், நிறைய புரிஞ்சுக்கிட்டோம். ரொம்ப ஈஸியா பேச்சு வந்துருச்சு எங்களுக்கு. இதுதான் இந்த கோர்வையானது. இப்ப கொண்டு வாங்க ஃபர்ஸ்ட் இதுக்கு, அதுக்கப்புறம் நான் ஆன்சர் பார்க்கலாம். லுக் அட் திஸ். எனக்கு அந்த ஒரு இதுக்கு மட்டும் ஆன்சர் சொல்லணும். Some of us thought it could be made more fun sometimes if you could learn it in different ways than sitting in the classroom. 16. That is when we had the idea of starting a film club where we could watch and discuss films in English. ஸோ அதை பார்த்துட்டு ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க, அதனால தான் நம்ம இப்படி போகலாம் அப்படிங்கிறத அவங்க யோசிச்சிருக்காங்க. கரெக்டுங்களா? ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருக்காங்களா இல்லை பாருங்க. Some of us thought it could be made more fun sometimes if you could learn it in different ways than just sitting in the classroom. But different ways தான் அங்க உள்ள சொல்ல வர்றாங்க. ஏதோ ஒரு that is when we had the idea of starting a film club. Right? இப்ப 16 அப்படியே பாருங்க, ஒரே ஒரு ஆன்சர் மட்டும் தான் ஸ்டிக் ஆகும்.
ஸோ ஏ வராது. Our teacher rarely has to ask us to சம்பந்தமே இல்லை remember. பாத்தீங்களா? நல்ல அந்த ஏரியாவை கான்டெக்ட் புரிஞ்ச உடனே ஏவை தூக்கி போட்டோம் பாத்தீங்களா? ஏவை அவ்வளவுதான் தூக்கி போட்டோம், அவ்வளவுதான். டி The problem was when to do it. அதுவும் அங்கே எப்ப வராது. எப்போ பண்ணணும் பண்ணணும் அப்படிங்கறத அப்படிங்கிறது இந்த என்ன பண்ணுங்கிறத பத்தி தான் பேசுறாங்க. எப்ப பிஏ தூக்கி போட்டலாமா? பிஏ தூக்கி போட்டலாம். ஏபி வெரி குட், ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் இந்த இடத்துல. therefore we have to meet on different different days. days. அது அதெல்லாம் டேஸ் பின்னாடி பத்தி வரப்போகுது இல்லைங்களா? ஆமா. சி வரவே வராது, தூக்கி எரிஞ்சிடலாம். But டி பாருங்க. some films aren't very good for So அது அதுவும் லேட்டரா வரலாம். லேட்டரா அது வராது. வராது. it has opened an account. We used to buy film. No, இது வந்து பின்னாடி தான் வரப்போகுது. இப்போ வரைக்கும் வந்து தூக்கி போட்டுருங்க. இன்னும் டெசிஷனே மேக் பண்ணல என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறது. சூப்பர். எஃப் Practicing grammar and vocabulary from books can sometimes get a little boring. So இதை வைக்கலாம், பட் நம்ம ஆப்ஷனை பார்க்கலாம். பாக்கி எல்லாத்தையும் பார்த்துருவோம். ஜி பார்க்கலாம். ஜி Sometimes we find it difficult to agree what to watch. அதுவும் பின்னாடி தான் வரப்போகுது. தூக்கி போட்டலாம். stay பண்ணாம It's just like being at home really. இப்போ இன்னும் அவங்க ஆரம்பிக்க இதுவும் வராது. அப்போ F தான் ஆன்சர். எஃப் தான் முடிச்சு போச்சா? அந்த இடத்துல அந்த அளவு அண்டர்ஸ்டாண்டிங்கோட அப்படி திருப்பி திருப்பி மாறி மாறி படிச்சதுனால பாக்கி எல்லாமே வராதுன்னு ரொம்ப ஈஸியா சொல்றேன் பாத்தீங்களா? அப்படி வரும்னு நினைச்சா ஒரு இது வரும், எல்லாத்தையும் பார்த்துட்டு வர்றோம் அப்படின்னு. எஃப் 16F. நான் கரெக்டா இங்கதான் ஃபோக்கஸ் பண்ணு. ஏன்னா 17ல இந்த பாக்ஸ்க்கு முன்னாடி பின்னாடி ஃபோக்கஸ் பண்ணும், அந்த ஏரியால தான் ஃபோக்கஸ் பண்ணும். so that you can get it. இப்ப 17 பார்ப்போம். we spoke about the idea with our teacher. டீச்சர் இன்வால்வ் பண்றாங்க. அவங்க சொல்றாங்க, டீச்சர் சொல்றாங்க சூப்பர் சூப்பர் சஜஷன் அப்படின்னு. அப்போ ஒரு blank வருது. because we had a busy schedule preparing for exams, we couldn't have the club during our lessons. wow, ரொம்ப ஈஸி. லெசன்ஸ் வந்து இங்க வந்து அந்த ஒரு ஏதோ ஒரு இஷ்யூ இருக்குது, லெசன்ஸ் வந்து குறிக்கிடுது. ஆனா டீச்சருக்கு ஓகே, டைம் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணணும். இப்ப அப்படியே வாங்க ஏபிசிடில ஏ வருமா? ஏ வராது. ஏன்னா அங்க டீச்சர் வந்து அவங்கள அக்ரி பண்ணிட்டாங்க, அதனால வந்து டீச்சர் ஹெல்ப் ஏ வராது, பண்றாங்க. அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. பி the problem was when to do it. பி வேணா ஆப்ஷனா வச்சுக்கலாம். ஆப்ஷனா வச்சுக்கலாம். வெரி குட். சி therefore we have இங்க டேஸ பத்தியே பேச ஆரம்பிக்கல. இங்க வந்து அதுக்கப்புறம் தான் சி தூக்கிடுங்க. ஏ சி தூக்கிட்டோம். ஆமா. டி அடுத்து அதுவும் பட் வராது. சம் ஃபிலிம்ஸ் ஆர் இன்னும் ஃபிலிம் பார்க்கவே ஆரம்பிக்கல, டைமே ஃபிக்ஸ் பண்ணல. அதுக்குள்ள நம்ம சூப்பர், தூக்கிடுங்க. அவ்வளவுதான். அருமை அருமை. இ F கண்டிப்பா இல்ல. அது அடுத்து எஃப்பும் கிடையாது, இ கிடையாது, to agree what இ to watch. கிடையாது, எஃப் ஆல்ரெடி நம்ம பிக் பண்ணிட்டோம், அது இன்னுமே வரவே வராது. வெரி குட். ஜி வந்து இன்னும் டைமிங் ஃபிக்ஸ் பண்ணல, அதுக்குள்ள என்ன வாட்ச் பண்ண போறோங்கிறது நம்ம சூஸ் பண்றது So difficult-ஆ இருக்கிறது. obvious-ஆ வராது. ஓகே, அப்ப பி. Just like being. அவ்வளவுதான் முடிஞ்சது. பி தான் ஆன்சர். சூப்பர். பாருங்க இந்த அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது பாத்தீங்களா? அந்த ஏரியால அப்ப என்ன நடக்குதுன்னு பாக்குறப்ப அது மட்டும் தான் கணக்கு தெரியும், பாக்கி எல்லாத்தையும் தூக்கி போடலாம். சூப்பர். ஃபர்ஸ்ட் 2 நீங்க கிராக் பண்ணிட்டீங்கன்னா இந்த கேப் டெக்ஸ்ட் எப்பயுமே ஈஸியா இருக்கும். ஏன்னா அதுக்கப்புறம் பாசிபிலிட்டிஸ் குறைச்சலாம். ஓபனர் செட் பண்ற மாதிரி தான் கிரிக்கெட்ல. ஓபனர் அடிச்சுட்டாங்க செஞ்சுரி, அது செட் ஆயிடும். அவ்வளவுதான் அவ்வளவுதான். அப்ப அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். நம்ம அந்த இடத்துல ஃபோக்கஸ் மட்டும் மாறிடக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், we use this room for our film shows. அந்த ஒரு ரூம் இருக்கு, அது வந்து கம்ஃபர்டபிள் சேர் இருக்கு, எல்லாம் இருக்குது. some people sit in the armchairs, others lie around on the floor or soft cushions. ஏதோ அந்த ரூமை பத்தி தான் இருக்க போகுது, அந்த ரூமை பத்தி தான் இருக்க போகுது இல்லைங்களா? முன்னையும் ரூமை பத்தி இருக்கு, பின்னையும் ரூமை பத்தி இருக்கு. பார்த்துலாமா? 18. let's do it. ஏ வருமா? ஏ வராது. வராது. பி ஆல்ரெடி வராது. பி எஃப் நம்ம ஒமிட் பண்ணிரலாம். வெரி குட். வராது. therefore we have டி வருமா? வராது. we have to meet on different days ல வருது மீட்டிங்ல. டி வருமா? but some films aren't very good for listening practice. இல்ல, இந்த இடத்துல வந்து அவங்க என்ன ரூம் பத்தியே தான் ரூம் பத்தி தான் பேசிட்டே போகுது. ரூம் பத்தி அவங்க போகவே இல்ல. ஈயும் வராது. ஏன்னா அவங்க என்ன ரூமை பத்தியே தான் பேசிட்டு இருக்காங்க, என்ன பிலிமை பத்தி பேசவே ஆரம்பிக்கல. நம்ம பிக் பண்ணிட்டோம். இ வராது, ஜியும் வராது. வராதுங்க சார். அவங்க பண்ணல அக்ரி. sometimes to find it difficult to agree. okay, H தான் கரெக்ட். அவ்வளவுதான். அது ரூம் பத்தி பேசுற. வீட்ல இருக்க மாதிரியே இருக்கு. just like being at home really. வீட்ல இருக்க மாதிரியே இருக்கு.
ஃபோக்கஸ் பண்ணி அந்த ஏரியாக்குள்ள பண்ணிட்டோம்னா எவ்வளவு பெரிய எக்ஸசைஸும் நம்ம பண்ணிடலாங்கிறதுக்கு இது உதாரணம். கேப் டெக்ஸ்ட் தான் இருக்கிறதுலே கஷ்டம். இந்த ரீடிங் பேப்பர்ல கஷ்டம். முன்ன பின்ன கரெக்டா பார்க்கணும். சூப்பர் 18 வந்துடுச்சு. நல்லா பாத்துக்கங்க. எக்ஸ்ட்ரா ஒன்று இருக்கும், அதை ரிமூவ் பண்ணணும். இன்னும் 2 இருக்கு. ஸோ screen at the front of the room which used to show that now the school has been really helpful. School English teacher மட்டும் இல்ல, school management help பண்ணுது. The school has been really helpful. Dash. Each month before we end a session, we ask for suggestions for the next meeting. நாம எங்களுக்குள்ளேயே சஜஷன் we decide what it is what we want to watch. எங்க ஸ்டூடெண்ட்ஸ் குள்ளேயே நாங்க டிசைட் பண்ண and the teacher orders it ready for the next session. பாத்தீங்களா, எங்க டீச்சர் மேனேஜ்மெண்ட் ஹெல்ப்ஃபுல்லா இருக்காங்க. அப்புறம் ஒரு டேஷ் வருது, எப்படி ஹெல்ப்ஃபுல்லா இருக்காங்கிறத சொல்றாங்க. நாங்க பார்த்துட்டு இந்த படம்லாம் எங்களுக்கு நான் அடுத்த செஷனுக்கு வேணும்னு டீச்சர் ஆர்டர் பண்றாங்க. ரைட், the school has been really, the school தான் டீச்சர், இந்த டீச்சருக்கு தான் ஒரு ரெப்ரசன்டேஷன் ஸ்கூலுக்கு. வெரி குட். நம்பர் 90. Our teacher rarely has to ask us to remember to speak in English. வருமா? வராது. அவங்க ஆல்ரெடி வந்து அவங்க டீச் பண்ணிட்டு இருக்காங்க. இத பத்தி அங்க பேசவே இல்ல. படம் பார்க்கறத பத்தி பேசுறாங்க இல்லீங்களா? ஆமா. சோ பேசுறத பத்தி ஏன் அவங்க வராது? B ஃபில் பண்ணியாச்சு. இப்போ C, therefore we have to meet on different days. இங்க சம்பந்தம் இல்லாம எதுக்கு வருது? வராது இல்ல. அவங்க என்ன சொல்றாங்க, ஸ்கூல் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அப்புறம் ஸ்கூல் டீச்சருக்கு நாங்க இதெல்லாம் கொடுப்போம், அவங்க ஆர்டர் பண்ணுவாங்க. இப்ப ஏதோ ஸ்கூலை பத்தி தானே வருது. ஸ்கூலை பத்தி நமக்கு வந்து நிச்சயம் சி வராது. சி வராது. ஓகே, இல்ல, ஸ்கூலை பத்தி தானே வரணும். இப்ப ஸ்கூல் ஹெல்ப் பண்ணுது, சப்போர்ட் பண்ணுது, நாங்க சொல்றத பண்ணி கொடுக்குது. அந்த டீச்சர் தான் ரெப்ரசன்ட் பண்ணி பண்றாங்க. இது சம்பந்தமே இல்லாம இருக்கு. சி டி. ஓகே, அப்போ டி வந்து some films aren't very good for, இது வராது. ஏன்னா இன்னொன்னு வந்து ஈ பாருங்க, it has opened an account we use to buy films or series online. இல்ல, நமக்கு ஸ்கூல் ஓகே இட்டுங்கறப்ப ஸ்கூலை பத்தி பேசுறாங்களா? ஜி தான் வரணும். நம்ம ஈ அடுத்து கையில வச்சுக்கலாமா? ஈ கையில வச்சுக்கலாமா? எஃப் ஆல்ரெடி ஃபில் பண்ணியாச்சு, ஹெச் ஃபில் பண்ணியாச்சு. ஜி. Sometimes we find it difficult to agree what to watch. சோ இன்னும் நம்ம அதை இப்பதான் எல்லாம் செட் பண்ணி எல்லாம் முடிச்சு வந்திருக்காங்கன்னா அத மூவி அத பத்தியே நம்ம பேசணுங்கிற அவசியம் இல்லை. ரைட், பண்ணியாச்சு. இப்ப பாருங்க, இந்த இட்டுங்கிறது என்னங்க? The school has been very helpful. It has opened an account we used to buy films or series online. Wow. ஓகே, சோ நான் என்ன பண்ணிட்டேன் சார், இதுல தப்பு. அதாவது டீச்சர் ஆர்டர் பண்ணி கொடுக்குறாங்க, எதுக்காக அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அசம்ஷனுக்கு போயிட்டேன். ஓ ஓகே. இது ஆக்சுவலா என்னன்னா, ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டாங்க. ஒவ்வொரு மாசமும் நம்ம சூஸ் பண்றது அந்த அக்கௌண்ட் வழியா அவங்க வாங்குறாங்க, அவ்வளவுதான். டீச்சர் ஆர்டர்ஸ் எப்படின்னா, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்து அந்த லிஸ்ட்டை வாங்கி ஆர்டர் பண்றாங்க. ஆனா ஸ்கூல் ஹெல்ப் பண்ணிடுச்சு. முன்னாடி எப்படி அக்கௌண்டே செட் பண்ணிடுச்சு, அந்தந்த மாசம் டீச்சர் வழியா அந்த லிஸ்ட்டை வாங்கி ஆர்டர் பண்ணிக்கிறாங்க. புரியுதுங்களா? புரியுதுங்க சார். வெரி குட். அந்த இட்டுங்கிறது தான் இங்க முக்கியம். இட்டுங்கிறது இந்த ஸ்கூலுங்க. It opened the account. Eating at the school. Very good, very good. Super. கடைசி பார்த்துலாமா? இன்னொரு 2 minutes தான் பார்த்துலாம். Let's do the last one. We can do it. I enjoy watching the films, but the discussions that follow are great. I enjoy watching the films, but the discussion. நான் படம் சூப்பரா என்ஜாய் பண்ற படம் பார்த்துட்டு, ஆனா அதுக்கப்புறம் நம்ம அதை பத்தி பேசுறது சூப்பரா இருக்கு. இப்போ ஒரு blank இருக்கு, அதை பத்தி நம்ம பேசுறது சூப்பரா இருக்கு. I think because you have been listening to the language for an hour or two, it is easier to speak it afterwards. இப்ப என்னன்னா, 2 மணி நேரம் கண்டினியூஸா அந்த மூவில அந்த லாங்குவேஜ் காதுல ஒழிச்சுக்கிட்டே இருக்கு. அந்த காதுல ஒழிக்கிறப்ப எங்களால பேச முடியுது, எங்களால இங்கிலீஷ்ல பேச முடியுது. Easy to speak it afterwards. Very good. இப்ப பாத்துலாமா? Our teacher rarely has to ask us to remember to speak in English. ஏன் வராது? அவர் டீச்சர் ரேர்லி ஹாஸ் டு. நல்லா பாருங்க, இங்கிலீஷ் பத்தி பேசுங்கன்னு இப்பெல்லாம் சொல்றதே கிடையாது. எங்க டீச்சர் இங்கிலீஷ்ல பேசுங்கன்னு சொல்றதே. ஏன் தெரியுங்களா? 1 மணி நேரம் 2 மணி நேரம் படம் பார்த்துட்டு அதை பத்தி டிஸ்கஸ் பண்றோம்ல, எங்களை அறியாமலே இங்கிலீஷ்லயே பேசிட்டு இருக்கோம், அந்த வேர்ட்ஸை யூஸ் பண்றோம். இப்பெல்லாம் எங்க டீச்சர் வந்து இங்கிலீஷ்ல பேசுன்னு சொல்றது இல்லை. அந்த படம் பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் இங்கிலீஷ்ல பேசுறோம்
1 மணி நேரம் 2 மணி நேரம் கேட்கறதுனால அந்த பேச்சு வந்து உண்மையிலேயே அதான் உண்மை. ஓகே ஸ்கூல் ஓகே கிட்ஸ் கொஞ்சம் மேலே போங்க சார், மறுபடியும் திரும்ப ஒரு டைம் அந்த பேராகிராஃப்லேயே பார்த்துருவோம். எனக்கு அதில் மட்டும் தான் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. I ஐ enjoy என்ஜாய் watching the films, but the discussions that follow are great. ம் I think because இப்ப பாருங்க ஏதோ ஒன்று நடந்திருக்கு 20ல I think because we have been listening to the language for an hour or two, it is easier to speak it afterwards. இப்பெல்லாம் எங்களெல்லாம் டீச்சர் இங்கிலீஷ்ல பேசுங்கன்னு வற்புறுத்துறதே கிடையாது. ரொம்ப ம் அரிதாதான் இங்கிலீஷ்ல. ஏன்னாக்கா மணிக்கணக்கா மூவி பாக்குறோம் இங்கிலீஷ்ல. ஆட்டோமேட்டிக்கா எங்களுக்கு வந்து இங்கிலீஷ்ல பேசுறதுக்கு ஈஸியா இருக்குது. ஈஸியாக இருக்கு. இப்ப சரி, பாக்கியெல்லாம் ஏன் பார்ப்பேன். ஏன் டி வராது? But some films are in very good for listening practice. இங்க இது வந்து I think வருதுல, because you have been listening. இந்த I think பார்க்கணும்ல. I think ஓ because ஏதோ ஒண்ணு நடக்குது 20க்குள்ள. அது எதுக்காக அப்படின்னா பேட் பிலிம்ஸ்க்காக இல்ல. டீச்சர் கேட்கவே மாட்டாங்க. ஏன்னா நாங்க பேசிக்கிட்டே இருக்கோம். அவங்க கேட்கணும்னு அவசியமே இல்லை. இங்கிலீஷ்ல பேசுங்களான்னு சொல்லணும்னு அவசியமே இல்லை. அப்ப இந்த பாக்ஸுக்கு முன்னாடியும் பார்க்கணும், பாக்ஸுக்கு பின்னாடியும் பார்க்கணும். கண்டிப்பாக. பாக்ஸுக்கு முன்னாடி பார்த்துட்டீங்க, பின்னாடி பார்க்க விட்டுட்டோம். இது புரியுதுங்களா? இது இருக்கிறதுல டிஃபரெண்ட் எக்ஸசைஸ். இது டீச் பண்றது கஷ்டமான விஷயம். ஆக்சுவலா ஆஸ் அன் அடல்ட்டா நீங்க இருக்கிறதுனால என்னால ரொம்ப ஈஸியா பண்ண முடியும். மதர் டங் யூஸ் பண்றதுனால இன்னும் ஈஸியா பண்ண முடியும். அவங்களுக்கு ரொம்ப ரோட்டா தான் பண்ணுவோம் கிட்ஸுக்கு. ஆனா கிட்ஸ் அப்படி பிக்கப் பண்ணிக்க வேற மாதிரி பிக் பண்ணிக்குவாங்க. இதை கஷ்டமா இருந்தாலும் பயங்கரமா பிக்கப் பண்ணிக்குவாங்க. த திங் இஸ் பாக்ஸுக்கு முன்னாடி பார்க்கணும், பின்னாடி. சில வாட்டி முன்னாடி மட்டும் பார்த்தா போதும், சில வாட்டி பின்னாடி மட்டும் பார்த்தா போதும். ஆனா சில வாட்டி பாக்ஸுக்கு 2 சைடும் பார்க்கணும். வெரி குட். உங்களுக்கு எவ்வளவு ஸ்கோர் வந்தது சதீஷ்? இதுல ஒரிஜினல் ஸ்கோர் என்னது வந்து 3ங்க சார். நான் கம்ப்ளீட்டே பண்ணல, இப்ப பிராக்டிஸ் பண்ணல. நீங்க பண்ணல, ஒண்ணும் பரவாயில்ல. நான் இதுல முடியாத நீங்க பண்ணிக்கலாம். நான் இன்னொரு பேப்பர் கொடுக்குறேன், செவ்வாய்க்கிழமை வரப்ப அதையும் டிஸ்கஸ் பண்ணுவோம். நான் இன்னொரு பேப்பர் நான் கொடுக்குறேன் உங்களுக்கு. சார் எனக்கு மற்ற 2 பார்ட் மட்டும், அதாவது பார்ட் 3 பார்ட் 2 எனக்கு நீங்க வந்து என்னோட இதை மட்டும் செக் பண்ணி மட்டும் நீங்க எனக்கு கரெக்ட் பண்ணி அனுப்பிச்சிடுங்களேன். சொல்லிடுறேன். நீ உங்களுக்கு பார்ட் 3 and 4 இருங்க பாக்குறேன். இது அது ரொம்ப ஆக்சுவலி இன்னைக்கு பார்க்காத செக்ஷன்ஸ் தானே சொல்றீங்க. இன்னைக்கு பார்க்காத செக்ஷன் தான். பார்க்காத செக்ஷன் ரெண்டுமே வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிருக்கேன். ஸ்கோர் என்னங்கறத சொல்லிடுறேன் உங்களுக்கு, சொல்லிடுறேன். ஓகே, நான் சொல்லட்டுங்களா? பார்ட் 3 பார்ட் 2 போய்க்கலாம். பார்ட் 2ல வந்து நீங்க 6 7 8 9 10 இத மட்டும் சொல்லுங்க, லெட்டர் மட்டும் சொல்லுங்க. ஓகே, 6க்கு வந்து டி. ஓகே. 7க்கு வந்து எஃப். ஓகே. 8க்கு வந்து இ. ஓகே. 9க்கு வந்து ஹெச். 10க்கு வந்து பி. வெரி குட். 5 out of 5. ஓகே, 5 out of 5. வெரி நைஸ். என்னோட ஒரு மிஸ்டேக் இருக்கு. அப்போ என்ன ஒன்னு எக்ஸ்ட்ரா கொடுத்துப்பாங்க. 8th வந்து என்னங்க சார் ஆன்சர்? 8th இ DFEHB. அப்படி பாருங்க, DFEHB. 8th மட்டும் எழுதுறாங்க. 8th எழுதுறாங்க, மத்தபடி மத்த எல்லாமே கரெக்ட்டா அது பாத்துக்கலாம், நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் அப்புறம். DFEHB அப்புறம் நீங்க இன்னொரு செக்ஷன் பார்ட் 3 அதுல பாத்தீங்கன்னா BC BCA. ஆஹா, என்னோட வந்து BC BCA இல்ல DC BCA. 11 மட்டும் தப்பு. 11 மட்டும் தப்பு. டி என்னங்க சார்? இன்னொரு டைம் சொல்லுங்க. DC BCA. DC டாக் கேட் பாய் கேட் ஆப்பிள். ஓகே, என்னோட 3 தான் கரெக்ட். ஃபர்ஸ்ட் ரெண்டு ராங். ஃபர்ஸ்ட் தப்பாயிருச்சு. ஏன் தப்பாச்சு? அது மட்டும் சார் ஒரு குயிக்கா நான் கேக்குறேன் சார். வாட் டஸ் எலன் சேஸ் அபவுட் ஹர் ஸ்கூல்? ஓகேங்களா? சோ ஒரு நிமிஷம். இதுல what does Ellen say? Students are never asked for their opinion. No. Never வந்தாலே ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். The curriculum never changes. No. The school has now changed the curriculum. No. It has listened to the students' suggestion. அதனால தான் அந்த 3 ஏரியாவையும் அவங்க பார்க்க சொல்றாங்க. டோட்டலா 3 கான்செப்ட். ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். ஓகே, நான் நினைச்சேன்னா சார், இப்போ ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் போங்களேன். ரைட். ஸோ இப்போ it's not often you get a chance to decide which subject you
you should be learning at school. it is neverன்னு கேட்கல, சொல்ல பாருங்க. not often தான் சொல்றாங்களே தவிர neverன்னு சொல்ல பாத்தீங்களா? ஏன்னா Okay. அதான் நானும் wrong ஆ ஒரு புரிஞ்சுக்கிட்டேன். ஸ்கூல் எப்படி சஜஷன் கேட்பாங்க. அப்படின்னா நான் என்ன மீன் பண்ணிட்டேன்னா, நீங்க அதனால கரிக்குலமே சேஞ்ச் ஆகாது. உனக்கு இதுதான், நீ இதுதான் படிக்க போற அப்படிங்கறது அப்படி Rare ஆ பொதுவா தான் இருக்காது கேட்பாங்க. இல்லையா? அப்படி பொதுவா இருக்காது இல்லையா? ஒரு ஸ்கூல்னா அப்படி இருக்கு. இப்ப என்னன்னா பொதுவா ஸ்டூடெண்ட்ஸ்ட கேட்க மாட்டாங்கங்கறத அவர் சொல்றாரு. ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சஜஷன் கேட்க மாட்டாங்க. அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு வந்தது. நான் வந்து நாங்க 3 ஏரியா 3 பாயிண்ட சொன்னோம். 3 அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க. வெரி குட். பட் இந்த நெவர்லாம் வர்றப்ப பெரிய எக்ஸாம்ல எப்பயுமே ஒரு ஞாபகம் வச்சுங்க, ஸ்டாண்டர்டைஸ் எக்ஸாம்ல நெவர் ஆல்வேஸ் வந்தாலே அந்த ஆன்சர் இருக்க முடியாது 99%. ஓகே. ஏன்னா நம்ம பிளாங்கெட்டா ஜெனரலைஸ் பண்ண முடியாது, சொல்ல முடியாது. ஆனா எப்ப டி பாருங்க, இட் ஹஸ் லிசன் டு தி ஸ்டூடெண்ட்ஸ் சஜஷன். இட் ஹஸ், அதுதான் உண்மை. அது வச்சுதான் இந்த ஆர்டிகலே பில்ட் ஆயிருக்கு. பரவாயில்ல, we will see. நான் வந்து செவ்வாய்க்கிழமைக்கு ஒரு பேப்பர், புது பேப்பர் கொடுக்கவா? கொடுங்க சார், கொடுங்க சார். இந்த B1 லெவல்லே கொடுக்குறேன். இதுல ஒரு 4-5 பேப்பர் பண்ணிட்டு அப்புறம் B2க்கு மூவ் ஆகலாம். ஷியோர் சார், ஷியோர் சார். இல்ல நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா போகுதுங்க சார். படிக்க படிக்க நமக்கு என்னன்னா ஒரு புது விஷயங்கள், இப்போ கிரேட் வால் ஆஃப் சைனாவை பத்தி கத்துக்கிறோம். அடுத்து வந்து கிராசியா ஃபெஸ்டிவலை பத்தி தெரிஞ்சுக்கிறோம். இதுதான் சொன்னேன் போன கிளாஸ்ல, இதுதான் சொன்னேன். ஏகப்பட்டது கேம்பிரிட்ஜ் இங்கிலீஷ்ல ஒரிஜினல் ரெக்கார்ட்ல இருந்து கொடுப்பாங்க. எல்லாமே ரியலிஸ்டிக்கா இருக்கறனால நல்லா இருக்கு. ரியலிஸ்டிக்கா இருக்கறனால நமக்கு இப்படி எல்லாம் இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லைங்களா? நம்ம நாளைக்கு ஏதாச்சும் 2000 வருஷமா கட்டியிருக்காங்கன்னு நினைச்சு பார்க்க முடியுங்களா? 2000 வருஷம். அப்பா 8000 கிலோமீட்டர் ஒரு பார்ட் மட்டும். அப்போ ஃபுல் பார்ட் எவ்வளவு இருக்கும்? கடல் மாதிரி, ஒரு கடலை உருவாக்குற மாதிரி. அமேசிங். அது நீங்க B2 C1 C2 எல்லாம் போறப்ப அந்த லிட்ரேச்சர் ஹியூஜா இருக்குங்க. கேம்பிரிட்ஜ் இங்கிலீஷ்ங்கிறது வேர்ல்ட்ல மேட்சா பண்ண முடியாது இந்த இங்கிலீஷ் ப்ரோக்ராமுக்கு. யூகேல உள்ள இங்கிலீஷ்காரங்க இந்த எக்ஸாம் எழுதுவாங்க. எந்த எக்ஸாம்? C2. நம்ம கோயம்புத்தூர்ல கொடுக்குற இந்த C2 எக்ஸாம் யூகே பர்சன்ஸ் எழுதுவாங்க. அப்பயும் 200-201 தான் வாங்குவாங்க. நம்ம பசங்க, தமிழ் பசங்க 223 ரெக்கார்ட். ஆல் இண்டியா ரெக்கார்ட் நம்ம பிரான்ச் தான் 223. ரித்விக் பாலன்னா யூடியூப்ல போட்டிருப்பாரு. ஓகே. ஆல் இண்டியா நம்பர் 2வும் தியா ரெட்டாடியாவும் ஸ்மிருதி அகாடமி கோயம்புத்தூர் தான். ஓகே, சூப்பர் சார். 220 230 தான் ஸ்கேல், ஹையஸ்ட் C2 ஸ்கேல். அதுல 220. நான் அந்த லிங்க் உங்களுக்கு அனுப்புறேன். ஓகே சார். அது ஆல் ஓவர் த வேர்ல்டு ஒரு 15,000 பேர் வியூ பண்ணி பார்த்திருக்காங்க. 223 சில பேர் அதுல ஆர்கியூ பண்ணுங்க. 223 தான் எடுக்க முடியாது, எப்படி எடுக்க முடியாதுன்னு யூஎஸ்ல யூகேல இருந்தெல்லாம் கமெண்ட் வந்திருக்கு. அது எப்படி எடுக்க முடியும்? அப்படி எடுக்கிற தமிழ் ஆளுங்க இருக்காங்க. அந்த அளவு லாங்குவேஜ்ல. இத்தனைக்கும் 9வது தான் இந்த பையன் படிச்சான், ரித்விக் பாலா. இப்பதான் அவன் 11th படிக்கிறான். 2 இயர்ஸ்க்கு முன்னாடி. ஓகே. அவன் 9th சம்மர்ல எழுதினது. ஐ வில் சென்ட் இட் அக்ராஸ். ஸோ இதெல்லாம் பயங்கரமான டாக்குமெண்டேஷன், நினைச்சா பார்க்க முடியாது. எக்ஸாக்ட்லி சார். ட்ரைனிங் பண்றது எல்லாமே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். C2 யாரும் கோயம்புத்தூர்ல ட்ரெயின் பண்றது கிடையாது. நோ ஒன் டஸ் இட். என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் ஸ்ரவந்தி, ஸ்கோர் இஸ் 217, 217. ஸ்ரவந்தி தான் இந்த கிளாஸ் எடுக்கிறப்ப C2. சம்டைம்ஸ் நான் எடுப்பேன், ஆனா மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் ஸ்ரவந்தி எடுக்க விட்டேன். ஏன்னா ஷீ இஸ் பிராண்ட் நியூ லைக் C2 மெட்டீரியல்னே வச்சுக்கலாம். ரொம்ப சூப்பர். ஸோ ரித்விக் பாலா வந்து ஸ்ரவந்தியோட ஸ்டூடெண்ட். ஓகே. ஸோ that's what C2 மெட்டீரியல் உங்களுக்கு அந்த ஸ்டேஜ் வரப்போ உங்களுக்கு காட்டுற எப்படி இருக்குன்னு பாருங்க. B1 சார், நாங்க இன்கேஸ் நாங்க B1 ஃபர்ஸ்ட் பேப்பர் நீ கொடுக்குறீங்க அப்படின்னா அதை நாங்க அனுப்பிச்சு விட்டோம் அப்படின்னா நாங்க திரும்ப அடுத்த செட் கேட்குறோம், நீங்க அனுப்பிச்சு விடுங்க. அதுக்கு முன்னாடி 2 செட்டு முடிக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். சரிங்களா? சூப்பர். நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா போகுது, நாங்க பிளான் பண்ணிக்கிறோம். வெரி நைஸ். உங்க ரீடிங் பயங்கரமா இம்ப்ரூவ் ஆயிருக்கு, நல்லா தெரியுது. சூப்பரா. அது மாதிரி வாய் விட்டு படிக்கணும், நல்லா இது பண்ணணும். காலை ஏச்சு ஒரு 10 நிமிஷம் வாய் விட்டு படிச்சுட்டா போதும். I'll get you one paper by end of tonight. Sure, sir. Thank you so much, sir. Okay, thank you very much. Thank you, sir. Thank you. Bye. Bye.